இந்த கோலியோ, சம்மர் லில்லி, கன் பவுடர் பிளான்ட்லாம் மொத்தமாக ப்ரொபகேஷனுக்காக ஒரே பேக்கில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். இந்த கன் பவுடர் பிளான்ட் வந்து நல்லா தழைச்சி வளர்ந்துடுச்சு. அதை பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ட்டை மட்டும் மண்ணிலேருந்து எடுத்துட்டேன். மண் கலவை ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தனால பாட்டுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டேன். வாழைப்பழம் பார்த்தாலே தெரியும் நல்லா பழுத்துடுச்சு. பேன் கேக் செய்யலான்னு 2 பழத்தோட தோலை மட்டும் எடுத்துட்டு ஸ்போக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். 3/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், அப்புறமா ஒரு முட்டை. அப்படியே செஞ்சால் முட்டை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்காம கூட வெசல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டி தட்டாமல் கலக்கணும். கெட்டியாக இருந்தனால ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிட்டேன். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். தோசை தவால கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பராக பேன் கேக் ரெடியாகிடும். ஆயிலுக்கு பதிலாக கீ கூட சேர்த்துக்கலாம். பேன் கேக் மேலே ஹனி ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் எம்மியாக இருக்கும். இன்றைக்கி ஹனிக்கு பதிலாக சுகர் சிரப் தான் ரெடி பண்ணி ஊற்றி விட்டேன். டேஸ்ட் எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.